பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபணம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட எனக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரே குருமுறை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமான கிரக பயிற்சி. இது நீங்க ஒரு நாள் மாத பலன்லாம் கிடையாது, இது வருஷம் ஃபுல்லா நீங்க பார்க்கக்கூடிய பலன். இந்த வருஷத்துல குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது, அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள முழுக்க இருக்கு. குரு பகவான் பாருங்க, புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார் 12 வருஷத்துக்கு அப்புறம். இதுல இன்னொரு விஷயம் நான் ஓப்பனா சொல்றேன், எத்தனை பேரு சனி பகவானுடைய பாதிப்புல இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் ஸ்டெப்பாக இந்த பயிற்சி இருக்கும். பாத்துங்க, இப்ப 7 சனி இருக்கு, அஷ்டம சனி இருக்கு, எந்த ஒரு சனி பகவானது கட்டும், எந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார். அதுக்கான நேரம் இருக்கு. ஏன்னா ஆன்மீகம் நல்லா இருக்கும். ஏன்னா குருனா தங்கம், பொன், பொருள், நகை, இது எல்லாமே குரு தான். குரு பார்த்தால் கோடி நன்மை எதுக்கு சொல்லியிருக்காங்க? பெருசா உள்ள பாதிப்பு, குரு பார்த்தால் தோஷம் கிடையாது. ஜாதகத்தை தயவு செய்து குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் அடிப்பாங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்ம போய் ஆன்மீகத்தால் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல குரு நல்லா இருக்காரா, எப்படி எத்தனாம் இடத்துல இருக்காரு, எத்தனாம் இடத்துல ஸ்தானத்துல எப்படி உட்கார்ந்துருக்காரு, ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் குரு ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்பார். இப்ப 12 ராசியும் குரு பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 8வது ராசி. இந்த ராசியில பிறந்தா பாருங்க, பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. இந்த விருச்சக ராசிக்காரன் நல்லா யோசிக்கக்கூடிய திறமை இந்த ராசியில அதிகமா இருக்கும். இப்படி பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க, நல்லா திறமையான குணமும் இருக்கும். இவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காங்க யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இந்த ராசி ரொம்ப ரகசியமான ராசிங்க, ரொம்ப பிடிச்ச ராசி நமக்கு. விருச்சக ராசி ரொம்ப ரகசியமான ராசி, நல்லா ரகசிய எண்ணங்கள் அதிகமா இருக்கும், மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திறமையான குணம் இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க இந்த ராசி. அப்படியோட விருச்சக ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு உச்சம் சுயரூபம் எடுக்கிறார். இது தயவுசெய்து நீங்க ஒரு நாள் 2 நாள் பலன் கிடையாது, வருஷ பலன் நல்லா பாத்துக்கோங்க. இது வருஷம் ஃபுல்லா பாக்குறது. வருஷத்துல எல்லாருமே உங்க ஜாதகம் இந்த குரு பயிற்சி வந்தோன்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்தை பாருங்க. இந்த குரு சுக்கிரன் ஜோதிடர் பிறந்த அனைவருமே இந்த பாக்குறீங்கன்னா இந்த சேனலை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி ஜாதகத்தை பாத்துக்குங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சி நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிடும். அது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா 100% உங்களுக்கு கெட்டது கொடுக்காதுங்க, நல்ல விஷயம் நடக்கும். நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துடுங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் அதுக்கும் பதிவு இருக்கு. நல்லா பாருங்க, நம்ம ஜாதகத்துல எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் குருவாகம் நல்லா இருந்தா தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு இருப்பார். ஒண்ணு இல்ல, 9 கிரகத்துல 8 கிரகம் கெட்டு போயிருந்தாலும் இந்த ஒரு கிரகம் நல்லா இருந்தா மட்டும் போதும். யாரு? குருபவன் மட்டும் நல்லா இருந்தா போதும், எல்லாமே கோடி நன்மை அள்ளி கொடுத்துருவார். தங்கம், பொன், பொருள், குழந்தை, திருமண வாழ்க்கை எல்லாத்துக்கும் குரு வேணும். குரு இல்லாம எதுவுமே அசையாது. வளரக்கூடிய கிரகம் குரு பகவான். அதனால இந்த கிரகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறாங்க. ஏன் அந்த குரு பயிற்சி வந்தா எல்லாரும் ஏன் ஜாதகத்தை எடுத்துட்டு வேமா பார்ப்பாங்க? இதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப ஏன் குரு உங்களுக்கு நல்லவர் கடன், ஏன் நான் உங்களுக்கு குரு நல்லது செய்வான்னு சொல்றோம்? உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க, தனம், தனஸ்தானம், தனம், பொன், பொருள், இடம், பூமி, சொத்து, பொருள் சேர்க்கை, இடம் சேர்க்கை எல்லாமே குரு தான். படிப்பு, ஆரம்ப படிப்பு எல்லாமே குரு தான். அடுத்து பாருங்க 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் இடத்துல என்ன இருக்கு? உங்களுடைய குலதெய்வம். எப்படி? உங்களுடைய குலதெய்வம், பூர்வீக சொத்து, குழந்தைகள், கலைத்துறை, இசைத்துறை, நடனம், நாட்டியம், இது எல்லாமே 5 ரசிக்கக்கூடிய தன்மை எல்லாமே காட்டுறது இந்த குரு தான். அப்போ நீங்க திங்க் பண்ணுவீங்க பாருங்க, உங்களுடைய மனசுல எவ்வளவு ஆசை தோணும் தெரியுமா? நீங்க கேட்டு பார்த்துக்க, அதிக ஆசை தோணும், அது நியாயமா இருக்கும் அந்த ஆசை. யாரு? இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்க. அப்படிப்பட்ட குரு எங்க இருக்காரு தெரியுமா? 9ஆம் இடத்துல ஒரு ராசியை பாக்குறாரு. ஏன் உங்களை இந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க சொல்றேன், ஏன் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்றேன், ஏன் எல்லாரையும் ஜாதகத்தை பார்க்க சொல்றேன் விருச்சக ராசியை பொறுத்தவரை? ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல யோகம் இருக்கு. இதை யூஸ் பண்றது உங்களுடைய கையில இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கும், எல்லாத்துக்கும் பிரச்சனைங்க, எல்லாத்துக்கும் ஒரு கர்மா இருக்கு. தயவு செய்து சொல்றேன், அனைவருமே ஒரு கர்மாவில நம்ம பிறக்கிறோம். கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல யாருமே பிறக்க முடியாது. அந்த கர்மா எப்ப வேலை செய்யும்? அந்த ஜாதகத்துல தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கர்மா வேலை செய்யும். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். உயிருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். நீங்க தசாபதியை பூ மூட்டி இந்த பலனை தூக்கி வைங்க, மிஸ் ஆகாது. 100% மிஸ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு, நான் ஓப்பனா சொல்றேன், இட பிரச்சனை, கடன் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, பல்லு வலி, திடீர் உடம்பு வலி, நெஞ்சு, இதயம் சம்பந்த தொந்தரவு எல்லாம் கேளுங்க, சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, கணவன் மனைக்குள்ள நிறைய மன வருத்தம், திருமண வாழ்க்கை தடங்கள். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறவங்கலாம் ஒரு கஷ்டங்கள், லாப வருமானம் பெருசா இல்ல.
நான் இப்படிதான் இருப்பேனா, என் வாழ்க்கை இப்படிதான் போய்கிட்டு இருக்குமான்னு சொல்லி குழப்பத்துக்கு போனது விருச்சகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி நடந்துச்சு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அம்மா அப்பா வீடு குடும்பத்துல நிறைய செலவை கொடுத்துருக்கும். இதுல ஏன் நான் சொல்றேன், அதிக ஜாதகம் நம்ம கொடுத்தது விருச்சக ராசிக்கு நிறைய ஜாதகம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதி நிறைய எழுத கொடுத்ததும் இந்த விருச்சக ராசிக்காரா தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுதுங்க. அவருடைய பார்வை செம்மையா கொடுக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு 5ல சனி இருக்கு. நல்லா பாருங்க, சனி உங்க சாரத்துல இருந்து உங்க ராசியை பார்த்து, எப்படி உங்க ராசியை பார்த்து, அடுத்து வெற்றி ஸ்தானத்தை பார்த்து, அடுத்து உங்க ஆசையை பூர்த்தி பண்றாருங்க, அடிக்கிறாங்க. யோகம் இதாங்க விருச்சகம். இந்த வருஷம் போல இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க. இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான உள்ள வருஷம், கெட்டதை ஒழிச்சு கட்டக்கூடிய வருஷம். என்னை பொறுத்தவரையும் இப்ப இடம் வாங்குவான்னு நான் சொல்லுவேன். எப்படி இடம் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க, பொருள் வாங்குவீங்க. இப்ப நகையை ஒரு அடகுல கொண்டு வைக்க அந்த நகையை திருப்புவீங்கன்னு நான் சொல்லுவேன். இல்ல நகையை வச்சுட்டு இடம் வாங்குவீன்னு நான் சொல்லுவேன். இடம் பொருள் பூமி இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம். பர்ஃபெக்டா வருமான சேமிப்பு நல்லா இருக்கும். ₹1,00,000 கடன் இருந்தாலும் நீங்க கவலைப்படாம கண்ணை மூடிட்டு இருங்க. அதுக்கான தீர்வை குருபகவான் எங்கேயோ ஒருத்தர் இழுத்து உடந்து அந்த கடன் அடைக்க வைப்பார். எப்படி கடன் சுமை குறையும், வருமான பிரச்சனை சூப்பரா இருக்கும், நல்ல வேலை உத்தியோகம் விருச்சத்துக்கு செம்மையா இருக்கும். ஏன் நல்ல வேலை கிடைக்கும் சொல்லுங்க, காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்ல வேலைங்கிற உங்களுக்கு ஆரம்பிட்டது யாரு? செவ்வாய் தானே. எப்படி பார்த்தா அந்த குரு பேச்சு வரும்போதே பாருங்க, செவ்வாய் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த குருவை தொற்றுவார் ஒண்ணு. அதையும் தாண்டி உங்க ராசியை அவர் பாக்குறாரு, வருமானத்தை அதிபதி. உங்க ஆசை சொன்ன லைஃப்ல ஆசை, இப்படிப்பட்ட வேலை அப்படிப்பட்ட ஆசைப்படுறீங்க, ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் யார்? குரு தான். அவர் சொந்த விட யார்? வேலைக்கார அதிபதியை சனி பகவான் அவர் பார்ப்பதால், எப்படி வேலைக்கார அதிபதியை சனி பகவான் அவர் 9ஆம் பறவையை பார்ப்பதால் நல்ல வேலை உத்தியும் வெளிநாடு வெளியுள்ள உள்ளவங்களுக்கு டாப்பா கொண்டு வைப்பார். அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும், நீங்க கவலையப்படாதீங்க. ப்ரொமோஷன் வாங்குவீங்க. இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு பிரச்சனை எல்லாமே சரியாகும். உங்க மேல எத்தனை பேர் வழக்கு போட்டாலும் சரி, இடம் பூமி சமமா வழக்கு இருக்கும், கண்டிப்பா இல்லாம இருக்காது. அந்த வழக்கு தீர்ப்பு உங்க பக்கம் இப்ப எழுதப்படும். இதையும் தாண்டி நான் படிக்கக்கூடிய மாணவ சொல்றேன், தயவு செய்து அரசாங்கம் சம்பந்தமா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நீங்க அரசாங்க வேலைக்கு எழுதணும். மாணவர்களும் அரசாங்க வேலை, அரசுல உள்ள தொடர்புகள் சூப்பரா இருக்கும் இந்த குரு பயிற்சி பார்த்து. அதனாலதான் நான் வீடியோ பின்னாடி இப்ப கொடுக்குறேன் உங்களுக்கு. அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே விருச்சத்துக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கமிஷன் வியாபாரம், மருத்துவர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் உண்டு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி சூப்பரா இருக்கும். யாருக்கு? விருச்சக ராசிக்காரங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். நோய் வராது, கடன் வராது, பகை வராது, எதிர் வராது, வம்பு வராது, வழக்கு வராது, நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எப்படி பெண்களுக்கு சூப்பரா இருக்கும், ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும். கலைத்துறை சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்த மருத்துவத்துறையினா பட்டைய கிளப்புவீங்க, ஐடிஐ ஃபீல்டு பட்டைய கிளப்புவீங்க. இப்ப தொழில் பண்றவங்க நீங்க தாராளமா ஜாதக பார்த்து தசாபதி தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தரங்களும் வராதுங்க. மெயினா திருமணத்துக்கு நான் சொல்ல மாட்டேன், திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை எடுத்துருங்க, கண்டிப்பா எடுங்க. எத்தனாவது வெளிநாடு எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. எடுக்க சொல்லுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதே பணத்தை வரையா ஜாதகத்தை முப்பருங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா. ஏன்னா என்னை பொறுத்தவரை விருச்சக ராசி எதுவுமே கெட்டது சொல்ல முடியல. நீங்க நல்ல காரியம் நல்ல விஷயம் குடும்பத்துல நிறைய பேர் நடக்கும், இதை எழுதியே வச்சுங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க லைஃப்ல உண்டு. விருச்சகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம், எப்படி வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் விசாகத்துல பிறந்தாங்க. எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. விசாகத்துல பிறந்த அனைவருக்குமே இப்ப சூப்பரா டைம் நல்லா வேலை செய்யும், நல்லா பலமா இருக்கு. எடுத்த காரியம் வெற்றியா வருது. வருமானம், பொருளாதாரம், இன்கம், வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி, தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். விசாகத்துல பிறந்த எல்லாத்துக்குமே இனிமே எந்த ஒரு கெட்ட நேரமும் கிடையாது. நிறைய நல்ல விஷயம் உண்டு. படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா அனுசனத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணம் இருக்கும். எப்படி கடுமையா உழைப்பாங்க, அனுசனத்துல பிறந்துட்டாங்க நல்லா உழைப்பாங்க, கடுமையா உழைக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும். இப்ப பாருங்க உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நல்லா இருக்கும். நல்ல காரியம், நல்ல விஷயம், சுபகாரியம், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். திருமணத்தை எந்த ஒரு தரங்களும் வராது. படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வரும். யார் அனுசனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்க பாக்குறீங்க. எந்த ஒரு கெட்டது வராது, நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க எதனா எடுத்து மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அனுசனத்தை பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கான ஒரு பயிற்சி பாருங்க. ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல இப்ப போய்கிட்டு இருக்காரு. அது இல்லாம இந்த குரு பகவான் சனியோட சாரத்துல போறது. அப்ப வீடோ வண்டியோ வாகனமோ இடமோ பூமியோ சொத்தோ நீங்க வாங்குவீங்க, இல்ல வெளிநாடு வெளியூர் போவீங்க, படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும், எல்லாமே சூப்பரா அமையுது. யார் அனுசனத்துல சொல்றேன்.
இந்த குரு பயிற்சி செம்மையா இருக்கும். அடுத்து கேட்ட நேச்சர் பிறந்தவங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே கோட்டை கட்டி வாழ போறீங்க. கேட்ட நேச்சர் இந்த குரு பயிற்சி செம்மையா இருக்கும். ஏன்னா சனி பவனி புதனோட சாலத்துல போறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகள், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கணும், ஷேர் மார்க்கெட்டிங், இந்த கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் கேட்ட எந்த ஒரு கெட்டதும் சொல்ல மாட்டேன். நிறைய ஒரு தடங்களை இது மாதிரி சந்திச்சிங்க, இனிமேல் சந்திக்க மாட்டீங்க. ஒரு மனக்குழப்பத்துல இருப்பீங்க, அந்த குழப்பம் நீங்கிரும். நல்ல காரியம், நல்ல விஷயம், நிறைய விஷயம் தேடி வரும். யார் கேட்ட செம்மையான ஒரு லைஃப், இந்த குரு பயிற்சி செம்மையான யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய குருபாகனுடைய கிரக பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.